உஹதுடைய களம். ஒரு பெண்மணி ஓடி வருகிறார்கள். போர் முடிந்ததற்கு பிறகு அந்த பெண்மணியை சஹாபாக்கள் சந்திக்கிறார்கள். பெண்மணியே, உனக்கு தெரியுமா, குத்தில இப்னிகி குத்தில ஜௌஜிகி, உன் பிள்ளை இறந்து விட்டான், உன் கணவன் இறந்து விட்டான், உன் தந்தை இறந்து விட்டான், உங்களுடைய சகோதரனும் இறந்து விட்டார் இந்த போர்க்களத்தில், உன் குடும்பமே இந்த போர்க்களத்தில் அழிந்து விட்டது. ஒரே வார்த்தை ஒவ்வொரு பொழுதும் சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மாதா ஃபஅல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, என் தூதரின் நிலைமை என்ன? கணவன் இறந்து விட்டாரா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தூதரின் நிலைமை என்ன? ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு மரண செய்தியை கேட்கும் பொழுதும் தூதரின் நிலைமை என்ன? ஒரு நபித்தோழர் இறுதியாக பார்த்து சொன்னார், தூதர் நலமோடு தான் வசிக்கிறார். அந்த பெண்மணி சொன்னார்கள், இல்லை, என் கண்ணால் என் தூதரை பார்க்காதவரை திருப்தி அடைய மாட்டேன். தூரத்தில் பார்க்கிறார்கள். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், குல்லு முஸீபத்தின், எனக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு முஸீபத்தும் உங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதரே. சுப்ஹானல்லாஹ். தங்களின் உயிரை விட, தங்களின் குடும்பத்தை விட, தங்களின் மனைவி மக்களை விட, ஒட்டுமொத்த உலகத்தையும் விடவும் அவர்களுக்கு தேவை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.